விஜய் என்ன ஆகணும்? நாங்க சிஎம் ஆக்குவோம். எப்படி சிஎம் ஆவான்? உங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இல்ல, பிரஸ் மீட் கொடுக்க தைரியம் இல்ல. எப்படி ஆக்குவீங்க? ஸ்கூல் போவீங்களா இல்ல கட்சி ஆபீஸ் போவீங்களா? சிஎம் ஆக்குவோம். விஜய் அண்ணா, விஜய் நான் கேரியரின் உச்சம். 500 கோடி, 700 கோடி, மில்லியன் லைக்ஸ். சிஎம் ஆகணும். விஜய் அண்ணா சிஎம் ஆகணும். உங்க விஜய் தானே வருவேன். சொன்ன நேரத்திற்கு விஜய் வராததே அசம்பாவிதத்துக்கு காரணம். உங்க விஜய் தப்பிச்சுத்தான் ஓடுவேன்னா. உங்க விஜய் தப்பிரிகளின் தலைவனா. என்னடா சொல்றீங்க? தளபதி கிட்ட இல்லாத காசா பணமா? இன்னைக்கு அவரு ஒரு படம் நினைச்சா 500 கோடி சம்பளம் கொடுக்க டைரக்டர்ஸ் நிக்கிறாங்க. அதெல்லாம் வதறிட்டு நான் என் மக்களுக்காக வந்து நின்னு செய்யறேன்டா நின்னுக்கிற எவனோ யாருமே வர மாட்டாங்க. நான் இப்போ சொல்றேன், உதய சூரியன் வந்து திருப்பி மறைய போகுது. எங்க டிவிக்கே ஒளிர போகுது. அவ்வளவுதான். உதயன் இதெல்லாம் ஒரு ஆளே இல்லனா. ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. கட்சியில் ஒரு 1000 பேர் மாசம் வங்கியில் போட்டுறேன்னா ஒரு தொகை, பெரிய தொகை இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி கெஞ்ச வேண்டியது. பொதுக்குழுவா, அடுத்து என்ன, அதுக்கு ஒரு பொங்கல் விழாவா, அது இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் ரொம்ப கஷ்டமாயிருக்கு. தமிழ் இனம் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் எங்கள் தலைவர் இயக்கம். சார் தேர்தல் நிதி போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க சார். உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். அத்தனை செல்வமும் முன்னிடத்தில். வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. பெரும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில். ஆஹா, அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. நிதி கொடுக்கறிய இல்ல குழந்தை சாத்தான ஏவி விட்டு கடிக்க வைக்கட்ட. கண்ட இடத்துல கடிப்பான் சாட்ட சாத்தான். ஜக்கிரதை. துறை முருகா திருட்டுத்தனம் பண்ணுவ திரை மறைவா. சீமனா ஏவி விட்டு கண்ட இடத்தில் நீ கடிப்பா. ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. 5 பைசா திருடினா தப்பா? பெரிய தப்பு இல்லைங்க. 5 கோடி தடவை 5 பைசா திருடினா தப்பு மாதிரி தாங்க தெரியுது. தூங்கும்போது சூடு வைக்கிறது, நாக்க இருக்கிறது, கழுத்த இருக்கிறது, இப்படி கண்டதெல்லாம் இருக்கிற மாதிரி கனவுடா. எப்படா தூங்குறது? முதல்ல இந்த நரக லோகத்தை விட்டு எஸ்கேப் ஆயிரும்டா. நேத்து நைட்டு அண்ணன் வீடியோ நீங்க போட்டீங்க இல்லையா, அதுல காலையில எந்திரிச்சு பார்த்தா 3 லட்ச ரூபா கலெக்ட் ஆயிருக்கு. அதுவே ஒன்னும் தெரியாம. ஏங்க 3 லட்சமா? 5 லட்சம் வந்திருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு. என்ன டேட்டா எடுக்கிறீங்க? 1,36,000 ரூபா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வரைக்கும் சொல்றீங்க, நான் நைட்டு மட்டும் 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க போட்டு தூங்கிட்டீங்கல்ல, 8 மணி நேரத்துல 3 லட்ச ரூபா இருக்கு. இனி காலையில இருந்து 2 என் பிள்ளைங்க, என் மைங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. அதாவது நம்ம பொய்யழகன் என்ன சொல்ல வர்றாருன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் கல்வி முறை மட்டும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்க, அவரோட பையனை அட்மிஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவர்தான் போட்டிருப்பாரு. உன்னுடைய காமெடிக்கெல்லாம் உச்சபட்ச மன அழுத்தத்தில் இருக்கவங்க கூட உசுரம் கொடுத்து சிரிப்பாண்டா. அதாவது நம்ம உருட்டு மன்னனோட வேலை என்னன்னா, திரள்நிதின்ற பேர்ல 5-10 இன்டைரக்டா பிச்சை எடுத்து இவங்க பையனுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல 20 லட்சத்துக்கு ஃபீஸ் கட்டு வராமா. ஆனா இங்க வந்து கல்வி முறை சரியில்லை அப்படின்னு ஒரு புளுத்து வராமா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா,
அதுக்கு சொல்றேன், உன் கூட இருக்கிற கொட்ட முருகனுக்கே சாரி வக்கீல் வண்டு முருகனுக்கே இந்த திரள்நிதின்ற பிச்சை நீ வாங்குறதுல பாதி கமிஷனு அவருக்கு தான் தரணுன்றது நம்ம ஆட்டோக்கார தம்பி உனக்கே தெரியும். என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 180 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருட்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு யாரும் வான்னு கூப்பிடலையே. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீர்களா? வரட்டுமே, விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல, விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையோ வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பு. ஒரு தடவை எங்க அண்ணன் உனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. நான் தினம் எங்க அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்க அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு 10,000 இந்த வச்சுக்கு அண்ணிட்ட கொடுன்ட்டேன். பதறி துடிச்சு, என்ன காரியம் பண்ணிட்ட, வைப்பாங்கிட்டு வை, என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ, என்ற காசால இருந்து வருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்ட டவுசர் இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல, இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல. எல்லாம் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல. இப்படி சாணி காசுப்பா. நான் கேட்டேன், என்னையா இது, என்னையா இது, ரத்தம், என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது. என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது. நீ அப்படி மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்ல, புலிப்பட என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் ஆட்டம் காட்டணும். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான். பயப்படுற மாதிரி தெரியுதா? ஏண்டா சீமான் பிச்சைக்காரச்ச இங்க பேசிக்கிட்டு இருக்கா. விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசில போய் நில்லு. இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தோம். உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரைம் நம்பர் என்ன? AK-74 ஒரு ஆயுதம். அது வந்து சரியான பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். நாட்டு குறிஞ்சி பாடுறேன்னுட்டு உசேரி போயிட்டீங்க. நடுவுல கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகம்தான் கண்ணே நீ இந்த இடத்துல சரி விலை. ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு, ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறோம் பாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? மரங்களின் மாநாடு நடத்துறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல? நீ மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல? நீ மரம் செய்வோம், நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன். பலாயிரக்கணக்கான மரங்களுக்கு இடையில வாங்க பாருங்க. மரம் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல? நீ தண்ணீருக்கு மாநாடு போடுறேன். தண்ணீர் பேசும் உங்க கூட. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. 15ஆம் தேதி நான் தண்ணீரா இருந்து பேசுவேன். The next day. ஒரு தொகுதியில 20,000க்கும் மேற்பட்ட வாக்களை பெற முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால மட்டும் தான் முடியும். அப்ப அந்த மாற்றத்தை நோக்கித்தான் மக்களை தயார்படுத்தும். இங்க வாக்கெல்லாம் கூட விஜய் வந்தா போயிரும் சொல்றாங்களே. இப்ப தாவேக்க தொட்ட எங்க அண்ணன் இன்பதுரையும் வருவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு திமுக சொன்னா நீங்க ஆஜரா வரீங்கன்னு சொல்றாங்க. 41 பேர் இறந்துட்டாங்க. 2வது வாட்டி எதுக்கு நீங்க குஷியை ரிலீஸ் பண்றீங்க? இதுதான் வந்து வருத்தமா? இதுதான் செயலா? ஆனா எங்க அண்ணன் போய் இட்லி கடையை பாப்பாரு.
வந்து சட்ட ஒழுங்கை நாங்கள் பாதுகாப்போம். ஆனா முத்துக்கு முத்தாக இறங்கி ஸ்டேஜ்ல இறங்கி குத்துக்கு குத்தாக குத்து விடக்கூடிய நாம் தமிழரை மக்கள் பார்த்திருக்கின்றார்கள்.